அன்புக்குரியவர்களே, நான் குடியிருக்க அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு போர்ஷன் லாஸ்ட் 1 மந்த்தாக வேக்கண்ட்டாக இருந்துங்க. இப்போ அந்த போர்ஷனுக்கு பாலக்காட்டிலேருந்து ஒரு குடும்பம் வந்திருக்காங்க. அவர் இங்கே டயர் டீலர்ஷிப் எடுத்துருக்காருங்க. அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. முதல் பொண்ணை வந்து இங்கே இருக்க ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிக்கு கட்டி கொடுத்துருக்காருங்க. அந்த பொண்ணும் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் ஒரு வில்லாவில் குடியிருக்குதுங்க. நல்ல வசதியாக இருக்காங்க. 2வது பொண்ணு பாலக்காட்டில் இருக்குதுங்க. அவ்வளோ வசதிங்க. அந்த பொண்ணு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் அது கழுத்தில் ஒரு 25 பவுன் நகை இருக்குங்க. விதவிதமான காரில் வருங்க. என்ன பயங்கர வசதியாக இருக்கு போல் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட கேட்டேங்க, அந்த அவங்க அப்பா கிட்ட. என்ன சார் 2வது பொண்ணு ரொம்ப வசதியான மாப்பிள்ளை கொடுத்துருக்கீங்க போல் இருக்கு, பெரிய பிஸ்னஸ் மேனான. இல்லை சார், அவரும் கவர்மெண்ட் ஆஃபீஸில் தான் சார் வேலை செய்கிறாரு, நாளைக்கு மாப்பிள்ளை வரார் சார் அப்படின்னார். மறுநாள் அவங்க மாப்பிள்ளை வந்தாருங்க இவங்கள பார்க்கறதுக்கு. ஆள் சும்மா செக்க செவேல்னு தளன்னு இருக்கிறாருங்க. அவரும் ஒரு புது காரில் வந்தாருங்க. வந்தவர் ஒரு 1/2 மணி நேரம் இருந்துட்டு கிளம்பி போயிட்டாருங்க. இவர் போய் கேட்டேன், என்ன சார் கவர்மெண்ட் ஆஃபீஸுங்கிறீங்க, இவரை பார்த்தா பெரிய ஆள் மாதிரி தெரிகிறாரு அப்படின்னா. சார் இவர் கோயம்புத்தூர் தான் சார் வேலை செய்கிறாரு அப்படின்னா. கோயம்புத்தூர்ல எந்த ஆஃபீஸில் சார் அப்படின்னா. சார் இந்த மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸ் இருக்குல்ல சார், இந்த மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம்னு இருக்குல்ல, நான் ஒன்று சொன்னேன், இந்த பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸ்ன்னு வாங்களே அதானே அப்படின்னா. ஆமாம் சார் அப்படின்னா. என்னவா சார் இருக்காரு, பிரேக் இன்ஸ்பெக்டரா சார், மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டராக இருக்காரு அப்படின்னு கேட்டேன் நான். அவர் உடனே அதெல்லாம் இல்லைங்க, வேற டிபார்ட்மெண்ட்டில் சூப்பரண்டாக இருக்காரா சார் அப்படின்னு. அவர் உடனே அதெல்லாம் இல்லை சார், அங்கே அவர் ஓஏ சார், பியூனாக இருக்கார் சார் அப்படின்னு. எனக்கு தூக்கி வாரி போட்டதுங்க. என்னது பியூனா அப்படின்னா. சார் பியூனுன்னு சாதாரணமாக சொல்லிடாதுங்க சார், அப்படி ஒரு வருமானம் சார் அவருக்கு. பாலக்காட்டில் சொந்தமாக 3 வீடு வச்சுருக்காரு சார், 4 கார் சொந்தமாக இருக்குது சார். இது இல்லாமல் வெவ்வேறு இடத்துல சொத்து வாங்கி போட்டிருக்காரு சார். என் 2வது பொண்ணு ஒரு காமதேனு மாதிரி ஒரு ஹஸ்பண்டு கிடச்சிருக்காரு சார். நான் நினச்சிக்கிட்டேன், என்னது ஒரு மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸில் ஒரு ஓஏ சொந்தமாக 3 வீடு வச்சுருக்கான், என்னென்ன இடத்துல சொத்து வாங்கி போட்டிருக்கான் அப்படின்னும் போது எப்படி இதுக்கெல்லாம் காசு வருது அப்படின்னு நான் யோசிக்கும்போது என்னுடைய சில அனுபவங்கள் இந்த மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸில். நான் கோயம்புத்தூர் வந்த புதுசில் ஒரு பெரிய ஸ்கூலில் இன்சார்ஜாக இருந்தேங்க, அதாவது அகாடமிக் சீஃபு. அதே நேரத்தில் அந்த ஸ்கூலுக்கு 7 பஸ் இருந்துங்க. அது வந்து இந்த மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸுக்கு வருஷம் ஒரு தடவை போய் எஃப்சி எடுக்கணுங்க. அந்த டைமில் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள். அங்கே எப்படி நம்ம நேரடியாக போகக்கூடாது, நம்ம நேரடியாக போயிட்டு ஆஃபீஸில் உங்கள் பஸ்ஸு எஃப்சிக்கு ரெடியாக இருக்குங்களா சொல்ல முடியாதுங்க. அதுக்குன்னு புரோக்கர் இருப்பாங்க. அந்த புரோக்கர் ஸ்கூலுக்கு வருவாங்க, வந்து வண்டி எஃப்சிக்கு போயிருக்கா எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துக்கிட்டு வண்டி பேப்பர்லாம் வாங்கிக்கிட்டு அவன் போயிடுவாங்க. போயிட்டு ஒரு வாரம் கழித்து உங்களை கூப்பிடுவாங்க. நீங்கள் போனீங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தாங்க பள்ளிக்கூட வண்டியெல்லாம் பார்ப்பாங்க. வியாழக்கிழமையில் பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸுக்கு எதிரில் ஒரு 10-15 ஸ்கூல் வண்டி நிற்கும், காலேஜ் வண்டிங்க நிற்குங்க. இதில் அந்த மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் இருக்கார் இல்லைங்களா, அவர் ஏதோ பெரிய மகாராஜா மாதிரி வருவாருங்க. அவருக்கு பின்னால் ரதக சதுரக பதாதிகள், அந்த ஆஃபீஸில் இருக்கவங்கலாம் ஆளுக்கு ஒரு ஃபைலை கீழே வச்சுக்கிட்டு பின்னாலேயே வருவாங்க. இவர் வந்து அந்த ஸ்கூல் வண்டி, இப்போ எங்கள் வண்டி இருக்குன்னு வச்சுங்க, அது இருக்கிறது நினைப்பாருங்க. உடனே ஒரு ஓடி வருவாங்க, இந்த ஃபைலை கொடுப்பான், ஐயா அந்த ஸ்கூல் ஃபைலுங்க அப்படின்னு எடுத்துக்குவாருங்க, பிரிச்சுக்குவார். உடனே டோரை திறப்பார், ஏறுவார். உள்ளே ஏறி கிட்டத்தட்ட ஒரு 6-7 டிஃபெக்ட் சொல்லுவாருங்க. நம்மளையே கேட்பார், என்னையா இது பிள்ளைங்க போகிற வண்டி இப்படி வச்சுருக்கீங்க அப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னுவார். நாம் வந்து அதுக்கு எந்த பதிலும் சொல்லக்கூடாதுங்க. செஞ்சிடறேன் சார், சரி அடுத்த வாரம் வியாழக்கிழமை கொண்டாந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே கொடுத்துட மாட்டாருங்க, இறங்கி போயிடுவாருங்க. மறுவாரம் அந்த புரோக்கர் மறுபடியும் வருவான். வந்து சார் அவர் சொல்லதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க சார், அவர் எல்லா வரைக்கும் அப்படி தான் பேசுவார்,
உங்கள் வண்டிக்கு சைனே பண்ணியாச்சு, நீங்கள் இன்றைக்கி சும்மா வண்டி எடுத்துன்னு போங்க, காட்டுங்க, ஒரு தடவை ஏறுவார், அங்கே தட்டுவார், இங்கே உதைப்பார், அதெல்லாம் நீங்கள் பாட்டுக்கு பார்த்துக்குங்க, உங்கள்கிட்ட ஒன்றும் பேச மாட்டார், இறங்கி போயிடுவார் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தாங்க நடந்தது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டு போயிடணுங்க. அதெல்லாம் இங்கே காணொலியில் சொல்ல முடியாதுங்க. இப்படி ஒரே ஒரு அரசு அலுவலகத்தில் இவ்வளவு அக்கிரமம் நடக்குதுங்க. ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலையும் எவ்வளவு அக்கிரமம் நடக்கும் இல்லைங்களா? இப்போ நான் ஏற்கனவே தலைமை ஆசிரியராக வேலை செஞ்ச ஊரில் எனக்கு லைசன்ஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க. அந்த லைசன்ஸுக்கெல்லாம் நான் ஒன்றுமே செய்யலைங்க. நான் வண்டி ஓட்டி காட்டல, எதுவும் பண்ணலைங்க. கரஸ்பாண்டன்ட்டு ஒரு ஆளை அனுப்புவார். அவர் யாருன்னா அந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸில் புரோக்கர், வேலை செய்கிற ஆள் கூட கிடையாதுங்க. அவர் ஃபார்மில் ஒரு 6-7 இடத்துல கையெழுத்து வாங்கினாருங்க. அவ்வளோதான், போயிடுச்சுங்க. எனக்கு நான் வெயிட் பண்ணுறேன். எல்எல்ஆருக்கு கூப்பிடுவாங்க, 14 நாளில் எல்எல்ஆர் அப்படின்னு சொன்னாங்க. சரி, கூப்பிடுவாங்க, நம்ம போகணும் போல் இருக்குது, வண்டி ஓட்டி காட்டணும் போல் இருக்குதுன்னு 2 வீலர்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க. எதுவுமே கிடையாதுங்க. ஒரு 18வது நாள் எனக்கு டிரைவிங் லைசன்ஸு பக்காவாக கார்டு வந்துருச்சுங்க. வந்தவுடனே நான் அந்த புரோக்கரை கேட்குறேன், என்ன சார் இது, நான் ஒன்றும் வண்டியெல்லாம் ஓட்டி காட்டலையே. நீங்கள் வண்டியெல்லாம் ஓட்டி காட்டுறதுக்கு நான் எதுக்கு சார் இருக்கிறேன்? வச்சுங்க சார் லைசன்ஸு, போயிட்டே இருங்க சார். இதே மாதிரி தாங்க எல்சிவி, லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் இருக்குல்ல, கார் ஓட்டுறது, அதுக்கும் அப்படி தாங்க லைசன்ஸு. இது நீங்கள் கேட்கலாம், ஏன் நீ நேராக போய் ஆஃபீஸில் கேட்க வேண்டியது தானே, நீ நேராக போய் அப்ளை பண்ண வேண்டியது தானே. ஒன்றும் நடக்காதுங்க. நேராக போனீங்கன்னா ஒரு வெண்ணையும் நடக்காது. உங்களால் எதையும் வாங்கவே முடியாது. 6 மாதம் சுற்றணுங்க நீங்கள். அப்போ இதை சொல்லும்போது எனக்கு இந்த லஞ்ச ஒழிப்பு துறையில் ஒரு இன்ஸ்பெக்டர் நல்ல நண்பர் இருக்காருங்க. அவர் சொன்னார், இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். சார், இந்த மோட்டர் வெஹிக்கிள் ஆஃபீஸில் ஏன் சார் இப்படி நடக்குது? அட ஏன் சார் நீங்கள் வேறு, மோட்டர் வெஹிக்கிள் ஆஃபீஸில் மட்டும்தான் இந்த கூத்து நடக்குதா? விஏஓ ஆஃபீஸில் இருந்து தாசில்தார் ஆஃபீஸு, கார்பரேஷன் ஆஃபீஸு, இது எல்லாத்துலேயும் நுழைஞ்சு பாருங்க சார். ஒரு மணி நேரம், 10 மணிக்கு ஆஃபீஸ் ஆரம்பிக்குதுங்க, 11:30க்கு ஒரு ரெய்டு போங்க, மூட்டை மூட்டையாக பணம் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுபவத்தை சொன்னாருங்க. அதே மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸில் அவருக்கு எவனோ ஃபோனில் சொல்லியிருக்கிறான், இந்த மாதிரி லஞ்சம் கேட்குறாங்க, நான் 2000 ரூபா கேட்குறாங்க, நான் நோட்டு கொடுக்கும்போது நீங்கள் பிடிச்சிருங்க அப்படின்ன உடனே இவங்க என்டையர் டீம் சாதாரணமாக லைசன்ஸ் எடுக்க போகிற மாதிரி போயிட்டாங்க. இந்த லஞ்ச ஒழிப்பு துறையில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் போலீஸ் மாதிரியே இருக்க மாட்டாங்க, சாதாரணமாக இருப்பாங்க. ஃப்ரெண்டு இன்ஸ்பெக்டருங்க. இவங்க அவன் சொன்ன டைமில் போயிட்டு ரசாயனம் தடவிய நோட்டை கொடுத்து அவனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு அந்த ஆஃபீஸில் ஒவ்வொரு டேபிளாக திறந்து பார்த்தா காலையில் 11:30 மணிக்கு அவங்களுக்கு கிடைச்சது 8.5 லட்சம். 10 மணிக்கு ஆஃபீஸ் ஆரம்பிக்குதுங்க, 11:30 மணிக்கு அவங்க பிடிச்ச அமௌண்ட்டு 8.5 லட்சங்க. இதுதான் அதிகார வர்க்கத்தின் நிலை. என்னை பொறுத்தவரை மந்திரிகள் தூய்மையானவர்களாக இருக்கலாம், முதல்வர் தூய்மையாக இருக்கலாம், இவங்க எல்லாருக்கும் அதிகார வர்க்கம் ஒத்துழைப்பு கொடுத்தால் ஒழிய லஞ்சத்தை ஒழிக்கிறேன், ஊழலை ஒழிக்கிறேன், இது எல்லாம் தூக்கத்தில் கனவுல டூயட் பாடுற மாதிரி தாங்க. இதை சொல்லும்போது எனக்கு இந்த அதிகாரிகள் ஊழல்வாதிகளாக இருந்தால் அவங்களால எப்படியும் பிழைக்க முடியுங்கிறதுக்கு ஒரு பழைய கதைங்க. உங்களுக்கு இந்த அக்பர் பீர்பால் கதைகள் தெரியும் இல்லைங்களா? அதில் அக்பர் அமைச்சரவையில் ஒரு மந்திரி இருந்தாங்க, படு மோசமான ஊழல்வாதிங்க. அவனை டிபார்ட்மெண்ட்லாம் மாற்றி மாற்றி பார்த்தாருங்க அக்பர். அக்பர் சொந்தக்காரரு, அதனால் அவனை ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் ஒவ்வொரு துறையாக மாற்றி பார்த்தாருங்க. எந்த துறைக்கு போனாலும் அங்கே ஊழல், எப்படியாவது பணம் வாங்கிடுவோம், எப்படியாவது தங்கத்தை சேர்த்துருவோம். இந்த மாதிரி இருக்கவே அக்பருக்கு ஒன்றுமே புரியலைங்க, இவனை எப்படி பிடிக்கிறது, இவன் இந்த மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு இருக்கான், இவனை திருத்தவே முடியலையே நம்மளாலன்ட்டு கடைசியில் பீர்பாலை கூப்பிட்டார். பீர்பால், இவனுக்கு ஒரு துறையை கண்டுபிடிங்க,
காசே வாங்க முடியாத துறை, அதில் இவனை தூக்கி போடுவோம், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்ன உடனே பீர்பால் நைட் அண்ட் டே யோசிச்சாருங்க. கடைசியில் என்ன பண்ணார், ஒரு ஐடியா சொன்னார். ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சது அக்பருக்கு. உடனே அவன் சொந்தக்காரன் அந்த மந்திரி இருக்காங்களா, ஊழல்வாதி, அவனை கூப்பிட்டு, உனக்கு இப்போ ஒரு புதிய துறை கொடுக்குறேன், ஒழுங்கு மரியாதை அங்கே போய் வேலை செய்ய, என்ன அப்படின்னு கேட்டான். கங்கை ஆறு இருக்கு இல்லையா, அந்த கங்கை ஆறில் ஏதாவது விழுந்தால் நீர் அலைகள் வரும் இல்லையா, ஒரு கள்ளத்துக்கு போட்டோம்னா வட்டம் வட்டம் வட்டமாக அலைகள் வரும்ல, ஒரு நாளைக்கு எவ்வளோ அலை வருதுன்னு எண்ணி கணக்கு வச்சு எனக்கு சொல்லணும், நான் வாரம் ஒரு தடவை செக் பண்ணுவேன் அப்படின்ட்டாருங்க. இதில் கண்டிப்பாக காசு வாங்க வழியே கிடையாது இல்லைங்களா. உடனே ஒரு பீர்பாலை ரொம்ப பாராட்டார். ஒரு 10 நாள் ஆச்சுங்க. ஆன உடனே அக்பரும் பீர்பால் என்ன பண்ணாங்க, அவன் என்ன பண்ணுறான், இப்படி ஒரு இடத்துல போட்டிருக்கிறோம், நிச்சயமாக காஞ்சி போய் கிடப்பான், அவனை போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு இவங்க மீனவர்கள் மாதிரி மாறு வேஷம் போட்டுக்கிட்டு அங்கே போகிறாங்க. போனால் கங்கை கரையில் ஒரு பெரிய ஷெட்டு போட்டிருக்குங்க. அங்கே ஒவ்வொரு படகா நிற்கிது. அந்த படகுலேருந்து இறங்குறாங்க. இறங்கி போயிட்டு நம்ம மந்திரி இருந்தார் இல்லைங்களா, அலை என்றவர், அவர் அங்கே உட்காந்துருக்காருங்க. அவர்கிட்ட ஒவ்வொரு படகுக்காரனும் 2 தங்க காசு கொடுத்துட்டு போகிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன் இவன் காசு வாங்குறான், இவன் காசு வாங்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே நிற்கிறாங்க. நின்ன உடனே ஒரு பெரிய பணக்காரன் போட்டு நிற்கிதுங்க. அவன் 2 காசு கொடுக்குறான், 5 காசு கொடு அப்படின்னு கேட்குறாரு, 5 தங்க காசு. உடனே அவன், நான் ஏன் 5 கொடுக்கணும், எல்லாரும் 2 தானே கொடுக்குறாங்க, நீ பணக்காரன் இல்லையா, ஒழுங்கு மரியாதையாக கொடு. இல்லை, நான் யார் தெரியுமா, இந்த கங்கை ஆற்றுல எத்தனை அலைகள் வருதுன்னு எண்ணி ராஜாவுக்கு கணக்கு சொல்கிறவன், நீ காசு கொடுக்கல, நான் அலை என்றத நீ தொந்தரவு பண்ண அப்படின்னு சொல்லி உன்னை சிரச்சேதம் பண்ணிவிடுவேன், தலையை விட்டுருவேன், ஒழுங்கு மரியாதை காசு கொடுத்துட்டு போயிட்டே இரு அப்படின்னாங்க. அவன் 5 காசை கொடுத்துட்டு போனாங்க. அக்பரும் பீர்பாலும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. பின்ன அரசு அதிகாரி எங்கே போனாலும் அரசு அதிகாரி தானே. அன்புக்குரியவர்களே, வாழ்க வளமுடன்.